பல முகங்கள் கொண்ட பாண்டியன் ஐயா அவர்களை தலைமை ஏற்று விழா நடத்தி வருமாறு மேடைக்கு அழைக்கிறோம். திருக்குறளையும் சிந்தலாமாவை பிரிக்க முடியாத திருக்குறள் செல்விய புதுகை அம்மா அவர்களே, அடுத்தது அதுல பிரதிஷ்டை கொடுக்கணுமா, அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப அது முடிஞ்சு போச்சு. அறிவியல் ஆர்வம் உள்ள மாணவர்களை கண்டறிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் எடுக்கணுமா. மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்போம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்போம். ஜப்பான்ல இப்படி பண்றாங்க, ஆஸ்திரேலியா இப்படி பண்றாங்க, பின்லாந்து டீச்சர்ஸ் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் ஐரோப்பியால எகிப்து இப்படி கொடுக்குறாங்க சொல்றாங்க. இந்தியாவில் தமிழகத்தில் ஆசிரியர்களை கூட மதிப்பதில்லை, மதிக்காத ஒரு சூழ்நிலை நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இந்த சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டுதோறும் ஒரு நல்ல விஷயம் கூட செஞ்சாங்க. செப்டம்பர் 5 நல்ல ஆசிரியர் விருதுன்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு, எங்க அம்மா வாங்கினாங்க. நல்ல ஆசிரியர் சொல்லிட்டு இந்த விருது கொடுக்கும் போது 1962 ராதாகிருஷ்ணனை பாராட்டுறதுக்கு பசங்களும் எல்லாரும் வந்து போகும்போதே என்ன பேர் சொல்லாத டீச்சர்ஸ் ஆனர் பண்ணுன்னு சொல்லி ஆசிரியர்களை தினம் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய நபர்களே கிடையாது. தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டிய நபர்கள். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியில முக்கிய பணிய புறநெறி செம்மல் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி அழகு படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், உலக சாதனையாளர். இவர் உலக சாதனை. எனவே இந்த தமிழ் சங்கத்திற்கு ஒரு காலடி எடுத்து எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் சாதாரணமாக வந்தால் ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாக தான் வெளியில் செல்வார்கள். அந்த அளவிற்கு தங்களை அவருடைய மிக விருப்பமான உணவு தேநீர். அது இருந்தா போதும், அவருக்கு யானை பலம் வந்துடும். அதுக்கு பிறகுதான் உணவு. இங்கே உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி வைத்த எங்களுடைய ஆசிரியர் பெருமகைகள் அவர்கள் மற்றும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்ட நிகழ்ச்சி தலைமை ஐயா உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள் சில காரணங்களை முன்வைத்து. அப்போ உழைக்கிற பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பணம் கட்ட முடியாத அந்த சூழலில் இருந்த அந்த குழந்தைகளுக்கு பணம் வாங்காமல் அந்த பள்ளியில் கற்பித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெரிய விவாதம் குறையிறதும் இதில் கலந்துட்டு ஏன் பண்ண அப்படின்னு நான் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ஸ் அட்லீஸ்ட் அதை படிச்சாலும் அந்த ட்ரெடிஷ்னலை புரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது லாங்குவேஜ். வேலை வாய்ப்பு இல்லாமல் பல கேள்விக்குறிகளாக இருந்த அந்த காலகட்டத்தில் ஆசிரியரை கூட்டு கௌரவப்படுத்த வேண்டும். ஆசிரியர்கள் தான் இந்த தேசத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி படைத்தவர்கள். ஆசிரியர்களால் மட்டும்தான் வரும்